வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம தெனாலிராமனோட இன்னொரு சுவாரஸ்யமான நகைச்சுவையான கதையோட உங்களை சந்திக்கிறோம். அந்த கதையோட பேரு புரோகிதர்களுக்கு சூடு போட்ட தெனாலிராமன். அரசரோட கருணை, புரோகிதர்களின் பேராசை, தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் எல்லாம் இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது. கதைக்குள்ள போவோம் வாங்க. ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், மிகவும் மதிப்பார். வயதான அவங்க அம்மா சமீபத்துல தான் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள சோதிச்சு பார்த்த அரண்மனை வைத்தியர் ராஜா கவலைப்படுகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். உங்க அம்மா அதிக நாள் வாழ மாட்டாங்க, சீக்கிரமே இறந்துடுவாங்க. ராஜாவுக்கு அதிக மனக்கவலை, உடைந்து போனார். அவரோட அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து மெதுவா கேட்டார், அம்மா, உங்க கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? நீங்க எங்களை விட்டு போகும் முன்னாடி ஏதாவது வேணுமா? அவங்க அம்மா மென்மையா சொன்னாங்க, மகனே, கடைசி முறையா நான் ஒரு மாம்பழம் சாப்பிடணும். அது மாம்பழம் பருவம் இல்லை என்பதால் ராஜா அவரோட பரிவாரங்களை எல்லா திசைக்கும் அனுப்பி மாம்பழம் தேட வைத்தார். அவர்கள் பல தூர இடங்களுக்கு சென்றும் கிடைக்கவில்லை. அதற்குள் அவரது அம்மாவும் இறந்துவிட்டார். ராஜா மிகவும் நொந்து போனார். அந்த துக்கத்துடன் தனது அரண்மனை புரோகிதர்களை அழைத்து கேட்டார், எனது அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய ஏதாவது வழிபாடு அல்லது சடங்கு இருக்கா? புரோகிதர்கள் கூறினார், பேரரசே, நீங்கள் 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தி அடையும். உடனே ராஜா சம்மதத்துடன் தங்க மாம்பழம் செய்யப்பட்டு எல்லா புரோகிதர்களுக்கும் வழங்கப்பட்டது. தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைத்து எல்லா புரோகிதர்களும் மகிழ்ந்தனர். இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் அந்த புரோகிதர்களின் பேராசையை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் ஆச்சரியமாக இப்படி நினைத்து கொண்டார், அவர்கள் நிஜமாகவே ராஜா மாதாவுக்காக வருந்தினார்களா அல்லது அவர்களுடைய பை நிரப்புவதை பற்றி மட்டும் யோசித்தார்களா? அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அவர்களை தனது அம்மாவின் நினைவு நாளுக்கு வீட்டுக்கு அழைத்தார். நான் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சிறப்பா கொடுக்க விரும்புகிறேன். புரோகிதர்களும் மிகவும் மகிழ்ந்து ஆர்வமாக வந்தனர். வந்தவுடன் அவர்களை எல்லாம் ஒரு அறையில் அடைத்து பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளை ஒரு திரையின் பின்னே வைத்தார். அவர் ஏதோ சடங்கு செய்வதாக நினைத்துக் கொண்டனர். அவர் ஏதோ நகைச்சுவையான சோதனை செய்வதே அறியாமல். பின்னர் நாடகம் போல கூறினார், அம்மா, உங்கள் ஆன்மாவுக்கு உங்கள் அரவணைப்பு அனுப்புகிறேன் என்று. அதிகரிக்கும் வெப்பத்தை கண்டு பயம் மற்றும் குழப்பத்துடன் அரண்மனையை நோக்கி ஓடினர். பின்னர் ராஜாவை சந்தித்து புகார் கூறினார். ராஜாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே தெனாலிராமனை கூட்டி வர கட்டளையிட்டார். அவர் வந்தவுடன் அவரிடம் விரைப்பாக, ராமன், ஏன் இப்படி நடந்து கொண்டாய் புரோகிதர்களிடம் என்று கேட்டார். தெனாலி குனிந்து அவரை வணங்கி அமைதியாக கூறினார், பேரரசே, உங்களுடைய அம்மா இறக்கும்போது 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தியடையும். இந்த புரோகிதர்கள் கூறினார். என்னுடைய அம்மா இறக்கும்போது மருத்துவர் அவருக்கு வெப்ப சிகிச்சை உதவும் என்று கூறினார். ஆனால் அப்போது என்னால் பொறுக்க முடியாமல் என்னுடைய அம்மா இறந்து போனாள். அதனால் இந்த வெப்ப சிகிச்சையை இந்த புரோகிதர்களுக்கு கொடுத்தால் எனது அம்மா ஆன்மா சாந்தியடையும் என்று இந்த புரோகிதர்கள் கூறினார். ராஜா சிறிது நேரம் திகைத்து பின்னர் புரிந்தவராக வாய்விட்டு சிரித்தார். ராஜா இறுதியாக தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை உணர்ந்து புரோகிதர்களின் பேராசையின் பின்னர் எந்த ஆன்மீக நோக்கமும் இல்லை என்பதை அறிந்தார். சிரித்துக்கொண்டே ராஜா கூறினார், தெனாலிராமா, மீண்டும் ஒரு முறை உனது வேடிக்கையான செயலால் என்னுடைய கண்ணை திறந்து விட்டாய். இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். சடங்குகள் சிரத்தையால் வர வேண்டுமே தவிர பேராசையால் அல்ல. தர்மசங்கடமான புரோகிதர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வெட்கத்தால் தலைகுனிந்தனர். ராஜா அவர்களை மன்னித்து இனிமேலாவது தன்னடக்கம் மற்றும் உண்மையுடன் இருக்க பணித்தார். பேராசையும் சுயநலமும் நேர்மை மற்றும் பக்தியை குறைத்துவிடும். உண்மையான சடங்கு முறைகள், நம்பிக்கைகள் இரக்கத்துடனும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும். தெனாலிராமன் போன்ற புத்திசாலிகளால் தான் நமக்கு நகைச்சுவையாக நல்லறிவை புகட்ட முடியும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு நம்பிக்கை என்பது தூய்மையாகவும் நீதி நம்மை வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டும் மற்றும் பேராசையே பல கேடுகளின் காரணமாக உள்ளது என்பதையும் உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் ஆச்சரியமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தெனாலிராமனின் மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.